ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்த வக்ஃப் மசோதா சட்டத்தை எதிர்த்து தளபதி போட்ட வழக்கிற்கு பலன் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சட்ட மசோதாவில் எந்த ஒரு புதிய உறுப்பினரையும் நியமனம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே பதிவுபட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வழக்கு விசாரணையை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினரும் இந்த வக்ஃப் மசோதா சட்டமீறி வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குகளை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு சம்பந்தமா தளபதியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது உச்ச நீதிமன்றத்தோட இந்த ஒரு தீர்ப்பு இஸ்லாமியர்கள் வயிற்றுல பால வாற்றியது, தமிழக வெற்றி கழகம் உட்பட பல்வேறு தரப்பினர் போட்ட வழக்குக்கு பலன் கிடைச்சிருக்கு. பாசிசம் அணுகுமுறை எதிராக நம் தொடங்கிய சட்ட போராட்டத்திற்கு நமக்கு துணையாக இருந்து இந்த உத்தரவை பெற்று தந்த வழக்கறிஞர் அபிஷேக் அவர்களுக்கும் அவரோட குழுவுக்கும் நன்றி. இதே மாதிரி இஸ்லாமியர்கள் உரிமைக்காகவும் ஒதுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் நான் எப்பவுமே துணை நிற்பேன், தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என்று தீர்க்கமாக தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பா ஆதவ அர்ஜுனன் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு விசாரணையை பார்த்திருக்காரு. இதுக்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. நிறைய தரப்பினர் வழக்கு போட்டு இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சார்பா தான் இதை மும்மரமா முன்னெடுத்திருக்காங்க போல. இந்த வக்ஃப் மசோதா சட்ட சம்பந்தமா இது ஒரு தற்காலிக வெற்றி தான். சீக்கிரமாவே இந்த வழக்குக்கு ஒரு நிரந்தரமான வெற்றி கிடைக்கட்டும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.